வணக்கம் TechApps Tamil YouTube சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறது Realme தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசன்ட்டா ஒரு வயர்ட் இயர்போன் பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணிருந்தாங்க. Realme Buds 2 Neo அப்படிங்கற இயர்போன் பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணிருந்தாங்க. சோ இந்த இயர்போன் உடைய full review தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த full review பார்க்கிறதுக்கு முன்னாடி first unboxing வழக்கம் போல பாத்துருங்க. And இந்த இயர்போன் பாத்தீங்கன்னா ஒரு 2 டேஸா யூஸ் பண்ணியிருக்கேன். 2 டேஸ்ல நான் என்னென்ன விஷயங்களை ஃபேஸ் பண்ணேன், இந்த இயர்போன் உண்மையிலேயே இந்த பிரைசிங்க்கு வர்த்தா அப்படிங்கறத பார்த்துடலாம். சோ இது எல்லாத்தையுமே பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம subscribe பண்ணி பக்கத்துல ஒரு bell icon press பண்ணிக்கங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. And also நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி Realme லான்ச் பண்ண பார்த்த Realme Buds 1, Realme Buds 2, Realme Buds Classic இந்த எல்லா வயர்ட் இயர்போனுக்கான ரிவ்யூ நம்ம சேனல்ல ஆல்ரெடி இருக்கு. ஒரு சில கம்பேரிசன் வீடியோ கூட உங்களுக்கு கிடைக்கும். சோ நம்ம சேனல்ல போய் செக் பண்ணி பாருங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நான் வீடியோ லிங்க் எல்லாமே கொடுக்கிறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. And இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So guys, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பார்த்துடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு Realme Buds 2 Neo வரக்கூடிய பாக்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் Realme வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணனால உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. நீங்கள் அமேசானில் ஆர்டர் பண்ணிங்கன்னா வேறு மாதிரி வரும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பேக்கேஜில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க 549 rupees அப்படிங்கிறது. உங்களுக்கு டெலிவரி சார்ஜ்லாம் போக காஸ்ட் ஆகும். பட் அவங்க லான்ச் பண்ணது எனக்கு தெரிஞ்சு 500 rupeesக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆக்சுவலான ரேட் பார்த்தீங்கன்னா 550 அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் போக காஸ்ட் ஆகிடும். அண்ட் இப்போ நம்ம இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஸோ கேஸ் நம்ம இதை பிரிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இங்கே டேக்ஸ் இன்வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து ப்ரைஸ் செக் பண்ணுறது அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. அங்கேஸ் இப்போ நெக்ஸ்ட் இந்த பாக்ஸுக்கு வந்தோம் அப்படின்னா இதுதான் எனக்கு Realme பிடிக்காத ஒரு விஷயம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் எப்பயுமே ரொம்ப பெருசாக கொடுக்குறாங்க. மொபைல் பேக் பண்ணுற அந்த சேம் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இயர்ஃபோனையும் பேக் பண்ணுறாங்க. ஸோ மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இதனால் நிறையா பாக்ஸஸ் அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இயர்ஃபோனுக்கு ஒரு சின்ன பாக்ஸ் தாராளமாக போதும். ஸோ அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா நிறைய பாக்ஸஸை சேவ் பண்ணலாம். என்விரான்மெண்ட்டுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ நம்ம இந்த பாக்ஸையும் ஓப்பன் பண்ணிடலாம். அண்ட் உள்ளே ஓப்பன் பண்ணுறோம்னா ஒரு நல்ல பேக்கேஜிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. எஸ், நம்மளுக்கு சானிடைசர் பார்த்தீங்கன்னா மேலே இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காசு வராது. நம்மளுக்கு சானிடைசர் ₹1 தான் வருது. பட் அதை ப்ரொவைட் பண்ணது ஒரு பெரிய விஷயம் தான். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு Realme Buds 2 Neo. ஸோ பாக்ஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா Realmeலேருந்து ஒரு சின்ன இன்வைட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளோட சேஃப்டி பர்பஸுக்காக ஒரு சின்ன நோட்டீஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் கேஸ் இப்போ ஓகே, நம்ம இந்த மெயின் பாக்ஸுக்கு வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு Realme Buds 2 வரக்கூடிய பாக்ஸ். அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 11.2 mm டைனாமிக் டிரைவர் கொடுத்துருக்கா சொல்லியிருக்காங்க. எக்ஸலன்ட் பேஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஷனபிள் டிசைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் பாக்ஸோட முன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா Realme Buds 2 அப்படியே கொடுத்துருக்காங்க. இது கிட்டத்தட்ட இந்த பாக்ஸ் பார்க்கறதுக்கு Realme Buds Classic மாதிரி இருக்கு. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு 90 டிகிரி ஆங்கிளில் இருக்கக்கூடிய ஆடியோ ஜாக் கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. HD மைக்ரோஃபோன் இருக்கதா சொல்லியிருக்காங்க. அண்ட் பாக்ஸோட பின் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 599 rupees அப்படிங்கிறது MRP பிரைஸ் போட்டிருக்காங்க. இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அங்கேஸ் இப்போ நான் ஜஸ்ட் இதை வெளியே எடுக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு Realme Buds 2 Neo. உள்ள நம்மளுக்கு வழக்கம் போல எக்ஸ்ட்ரா பட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சைஸில் இருக்கு. அண்ட் உள்ள பார்த்தீங்கன்னா இயர்ஃபோன் நம்மளுக்கு இருக்கு. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாக்ஸில் இருக்கு. வேற எதுவுமே நம்மளுக்கு கிடையாது. யூசர் மேனுவல் அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வயர்ட் இயர்ஃபோனுக்கு தேவை கிடையாது. ஸோ கேஸ் இப்போ தான் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் இதை ப்ரொவைட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டேன். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நான் சரியாக பார்க்கல. இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. வயர்ட் இயர்ஃபோனில் வழக்கமாக இருக்கிறது தான் கொடுத்துருக்காங்க. எனிவே நம்ம இப்போ இயர்ஃபோனுக்கு வருவோம். ஸோ இயர்ஃபோன் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு இயர்ஃபோன். நல்ல ஒரு கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு பட்டன் நம்மளுக்கு இதில் இருக்குது. இயர் பீஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த இதை புதுசாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக்கில் விராப் பண்ணியிருக்காங்க. வழக்கமாக இது Realme பண்ண மாட்டாங்க, அதனால சொல்கிறேன். அண்ட் மற்றபடி இயர்ஃபோன் வழக்கம் போல தான் இருக்குது. மேலும் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு ரிவ்யூவில் சொல்கிறேன். ஸோ கேஸ் இப்போ அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. ஸோ அன்பாக்சிங் பொறுத்த வரைக்கும் பேக்கிங் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. Realme தரப்புலேருந்து ஒரு நல்ல பேக்கேஜிங் நம்மளுக்கு உண்மையிலே கொடுத்துருந்தாங்க. அண்ட் இப்போ இந்த இயர்ஃபோனோட ஃபுல் ரிவ்யூ அப்படின்னு வந்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி. இப்போ இந்த கையில் இருக்க இயர்ஃபோன் தான் பார்த்தீங்கன்னா Realme Buds 2 Neo. இதோட பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த வயர்ஸ் எல்லாமே ஓரளவு நல்ல குவாலிட்டியெல்லாம் இருக்குது. பட் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு டீசென்ட் குவாலிட்டியில் இருக்குது. ஸோ பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஓகே அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு டீசென்டான பில்ட் குவாலிட்டி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஒரு இயர்ஃபோனோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது இயர் பீஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு புத்தம் புதிய டிசைனில் கொடுத்துருக்காங்க. Realmeல இந்த மாதிரி ஒரு டிசைன் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை. இதுக்கு முன்னாடி இந்த எல்லாமே நம்மளுக்கு ஷார்ப்பாக அப்படி தான் இருந்துச்சு. பட் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த காதில் போடும்போது இந்த கம்ஃபர்டன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் எனிவே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அந்த கலர் காம்பினேஷன் நம்மளுக்கு Realmeல வழக்கமாக கொடுக்குறது yellow with black அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இது உங்களுக்கு ப்ளூ கலர்லையும் கிடைக்குது. அந்த கலர் ஆக்சுவலாக எனக்கு கிடைக்கல. எனக்கு பிளாக் தான் கிடைச்சது. டிசைன் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கு. எந்த குறையுமே நம்ம சொல்ல முடியாது. அண்ட் இப்போ
நெக்ஸ்ட் இந்த இயர்ஃபோனோட கம்ஃபர்ட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம காதில் மாற்றுறதுக்கு ஓரளவு நல்லாவே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் இதை எடுத்தப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன இப்படி டிசைன் ஒரு மாதிரி இருக்குது, ஸோ காதில் போடும்போது அந்தளவுக்கு கம்ஃபர்ட்னஸ் இருக்குமாங்கிறது எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருந்துச்சு. பட் இந்த இயர்ஃபோனை வாங்கிட்டு நம்ம இந்த மாதிரி காதில் போட்டு பார்த்தோம்னா கண்டிப்பாக 100% சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. மெயினாக இந்த டிசைன் வந்து உங்களுக்கு இப்படி திரும்பி இருக்கிறதுனால உங்களுக்கு காதில் போடும்போது நல்ல கம்ஃபர்ட்னஸ் கிடைக்குது. ஸோ கம்ஃபர்ட்னஸ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஃபுல் பாயிண்ட்ஸ் இருக்கு நான் வந்து கொடுத்துருவேன். ரொம்பவே பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப கம்மியான வெயிட் தான் கொடுத்துருக்காங்க. பில்ட் குவாலிட்டி எல்லாமே நம்மளுக்கு பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. ஸோ அலுமினியம் எல்லாம் யூஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அதனால் நீங்கள் காதில் போடும்போது சுத்தமாக வெயிட் ஃபீல் பண்ண மாட்டீங்க. அன்கேஸ் இப்போ நெக்ஸ்ட் இந்த இயர்ஃபோனோட காம்பேட்டபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது நம்மளோட எல்லா டிவைஸ்லையுமே இந்த இயர்ஃபோன் போட முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு எஸ் எல்லா டிவைஸ்லையுமே போடலாம். இப்போ நான் என்னோட ஐஃபோனில் ஜஸ்ட் போடுறேன், பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. இதே மாதிரி நான் ரியல்மி டிவைஸில் ட்ரை பண்ணேன், கரெக்டாக ஃபிக்ஸ் ஆச்சு. ப்ளஸ் என்னோட லேப்டாப் மேக்புக்கில் ட்ரை பண்ணேன், கரெக்டாக தான் வந்துச்சு. என்னோட பிசிலையும் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா தான் வந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா டிவைஸ்லையுமே உங்களால் இந்த ஒரு இயர்ஃபோனை போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். இது ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரீசெண்டாக வந்த Realme Buds 2லலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. நம்ம Realme ஃபோனில் மட்டும்தான் போட முடியும். சாம்சங் ஃபோனில் போட்டாலே லைட்டாக லூஸாக தான் இருக்கும், விட்டு விட்டு தான் கேட்கும். அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு. பட் இந்த இயர்ஃபோன் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு கிடையாது. அன்கேஸ் இப்போ இந்த இயர்ஃபோனில் வேற என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இயர்ஃபோன் மேக்னெட் கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்தக்கூடிய Realme Buds 2ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்னெட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த ஒரு இயர்ஃபோனில் நம்மளுக்கு மேக்னெட்ஸ் வந்து கிடையாது, அதை கட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இதற்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா பிரைசிங் தான். ஸோ Realme Buds 2ஓட சக்ஸஸர் இது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. Realme Buds 2லே கொஞ்சம் விலை கம்மியான மாடல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட கண்ட்ரோலர் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரே ஒரு பட்டன் நம்மளுக்கு ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோலர் பொறுத்த வரைக்கும் இதில் நீங்கள் பாஸ் பண்ணுறது, ப்ளே பண்ணுறது எல்லாமே பண்ணிக்க முடியும். ஃபோன் கால் அட்டன் பண்ணுறது பண்ணிக்க முடியும். ப்ளஸ் உங்களுடைய கூகுள் அசிஸ்டன்ட் அல்லது சிரி நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கான பட்டனாகவும் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சென்டரில் இருக்கக்கூடிய இந்த பட்டனில் கொடுத்துருக்காங்க. பின்னாடி உங்களுக்கு Realme அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க, வேற ஒன்றுமே இல்லை கிடையாது. அண்ட் தென் எனக்கு இந்த ஒரு இயர்ஃபோனில் மைனஸாக பட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஃபோனில் நம்மளுக்கு IP68 ரேட்டிங் அந்த மாதிரி எதுவுமே நம்மளுக்கு கொடுக்க கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ரிவ்யூ பண்ண போல்ட் தரப்புலேருந்து ஒரு இயர்ஃபோன் ரிவ்யூ போட்டிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்க, நம்ம சேனலில் கிடைக்கும். அந்த வீடியோலாம் நான் ரிவ்யூ போட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இயர்ஃபோனுக்கு நம்மளுக்கு IPX6 ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதுக்கு வந்து அந்த மாதிரி எந்த ஒரு சர்டிஃபிகேஷனுமே கிடையாது. ஸோ அதனால் இது வாட்டர் ப்ரூஃப் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இது வந்து எனக்கு ஒரு சின்ன மைனஸாக தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் கொடுக்கக்கூடிய நிறைய இயர்ஃபோன்ஸில் நம்மளுக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது, பட் இந்த இயர்ஃபோனில் நம்மளுக்கு கிடையாது. நெக்ஸ்ட் ஃபைனலி நம்ம இதோட ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலி நீங்கள் சாங்ஸ் எல்லாமே கேட்கும்போது ஒரு நல்ல கிளாரிட்டி உங்களுக்கு நல்லாவே கிடைக்குது. அதாவது அந்த சாங்கில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் உங்களால் நல்லா கேட்க முடியுது. அவங்க அந்த சாங்கில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே உங்களுக்கு நல்லா தெளிவாக உங்களுக்கு கேட்குது. அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பட் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பேஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாக்ஸ்லேயே எக்ஸலண்ட் பேஸ் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேஸே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பேஸ் வந்து உங்களுக்கு ஒரு ரொம்பவே பெரிய பிரச்சனையாக தான் இருந்துட்டு இருக்கு. நீங்கள் கேட்கக்கூடிய சாங்ஸ் எல்லாமே ஃப்ளாட்டாக தான் கேட்குது. சொல்லப்போனால் நீங்கள் ஒரு டீ கடையில் ஒரு பாட்டை கேட்குறீங்க அப்படின்னா அவங்க வச்சிருக்கக்கூடிய சவுண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் எல்லாமே இருக்காது, வெறும் ஸ்டீரியோ மட்டும்தான் கேட்கும். ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஃபோனில் கேட்குது, ரொம்பவே ஃப்ளாட்டாக இருக்குது. இங்கே கேட்கக்கூடிய சாங்ஸ் எல்லாமே சாங்கில் வரக்கூடிய மியூசிக் எல்லாமே நம்மளுக்கு அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி தான் நல்லாயிருக்கும். அண்ட் இந்த இயர்ஃபோன் நான் ஃபேஸ் பண்ணி இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இயர்ஃபோனில் எனக்கு லைட்டாக சவுண்ட் கம்மியாக கேட்குற மாதிரி இருக்குது. எனக்கு மேபி வந்தது எதுவும் டிஃபெக்டட் ப்ராடக்டாக இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரிய கிடையாது. ஏன்னா நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சைடில் கம்மியாக தான் கேட்குது. ஆக்சுவலாக நான் டெஸ்ட் பண்ணப்போ எனக்கு தான் அப்படி கேட்குதுன்னு நினச்சிட்டு வீட்டில் வந்து பிரதர்த்தை கூட கொடுத்து செக் பண்ணியிருந்தேன். ஸோ பிரதர் இதே தான் சொன்னார், இந்த சைடு காது கொஞ்சம் கம்மியாக கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஆக்சுவலாக அதுதான் உங்களுக்கு ஒரு பக்கம் கொஞ்சம் கம்மியாக கேட்குது. இது ஆக்சுவலாக எனக்கு வந்து ப்ராடக்ட் மேபி டிஃபெக்ட் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் டிஃபெக்ட் ஆகிருந்துச்சுன்னா இன்னொரு வீடியோ நான் கண்டிப்பாக போட்டுருவேன், யாருமே கவலைப்பட வேண்டாம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவரால் சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது Realme Buds 1, Realme Buds 2 இது அளவுக்கெல்லாம் இதோட சவுண்ட் குவாலிட்டி இல்லை. ஆக்சுவலாக இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய டிரைவர் அப்படின்னு பார்க்கும்போது 11.2 mm ஒரு டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா நமக்கு Realme Buds 1, Realme Buds 2ல இருந்த சேம் டிரைவர் தான். பட் இந்த இயர்ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அந்த Realme Buds 1, Realme Buds 2ல எல்லாருமே பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி பக்காவாக இருந்துச்சு. பட் இதில் சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. அண்ட் Realme Buds கிளாசிக் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து வேற லெவல். ஏன்னா அதில் 14.2 mm டிரைவர் பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே ஒரு பெரிய டிரைவர் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அதில் இருந்தக்கூடிய சவுண்ட் குவாலிட்டி இந்த ஒரு இயர்ஃபோன் எதுலையுமே நம்மளுக்கு கிடையவே கிடையாது. ஸோ சவுண்ட் குவாலிட்டிக்காக நீங்கள் ஒரு இயர்ஃபோன் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக Realme Buds கிளாசிக்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த இயர்ஃபோனோட மைக்ரோஃபோன், இந்த இயர்ஃபோனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்பில்ட் மைக்ரோஃபோனும் இருக்குது. ஸோ அந்த மைக்ரோஃபோன் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது, சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஒரு சில சாம்பிள் உங்களுக்கு ஜஸ்ட் போட்டு காமிக்க, நீங்களே பாருங்கள் கைஸ். இப்போ நீங்கள் பார்க்குற ஆடியோ சாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஃபோனில் எடுத்தது. ஸோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மைக்ரோஃபோன் ஒரு சாம்பிள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன்.
அன்கேஸ் அவ்வளோதான் இந்த ஒரு Realme Buds 2 Neo பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் நம்மளுக்கு ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ பெருசாக இல்லை சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. பட் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 550 அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க, இன்க்ளூடிங் டெலிவரி சார்ஜ் நான் சொல்கிறேன். இந்த ப்ரைஸுக்கு கிடைக்கக்கூடிய மற்ற இயர்ஃபோன் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த இயர்ஃபோனில் ஸ்பெசிஃபிகேஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் அந்த மேக்னஸ் எல்லாமே நம்மளுக்கு மிஸ் ஆகுது. பட் நீங்கள் ரியல்மியில் இருக்கக்கூடிய வயர்டு இயர்ஃபோன்னு பார்க்கும்போது இதுக்கு காம்படிஷனாக நிறைய இயர்ஃபோன் ரியல்மியிலே இருக்குது. Realme Buds 1, Realme Buds 2 இருக்குது. அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த சேம் ஸ்டைலில் தான் வரும். ஸோ உங்களுக்கு Realme Buds Classic பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த பட்ஸ் இல்லாமல் நம்மளுக்கு வரும். ஸோ அந்த பட்ஸ் இல்லாமல் வரது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு காதில் போட்டு யூஸ் பண்ணுற கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக Realme Buds 1 வந்து வாங்கலாம். ஏன்னா Realme Buds 2ல ஒரு சில ப்ராப்ளம் இருந்துச்சு. பட் Realme Buds 1ல எந்த ப்ராப்ளமே இல்லை, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் Realme Buds 1ஓட ப்ரைசிங் பார்க்கும்போது இந்த சேம் எக்ஸாக்ட் ப்ரைசிங் தான் வச்சிருக்காங்க. 499 rupees அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு காஸ்ட் ஆகும். மேபி இதை விட ஒரு 50 rupees கம்மியாக வரக்கூட வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு டெலிவரி சார்ஜ் இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரிய கிடையாது. பட் 499 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பெட்டர் அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த இயர்ஃபோன் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை, ஃபீச்சர்ஸும் அந்தளவுக்கு இல்லை, அட் சேம் டைம் ஆடியோ குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. ஸோ அதனால் மோஸ்ட்லி இதை வாங்குறத தவிர்த்துக்குங்க. ஸோ நீங்கள் Realme Buds 1 போகலாம். நீங்கள் கொடுக்கக்கூடிய காசுக்கு நல்ல ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் இதில் அந்தளவுக்கு ஒரு ஸ்பெக் வந்து நம்மளுக்கு கிடையவே கிடையாது. அண்ட் ஆடியோ குவாலிட்டியும் பார்க்கும்போது அதில் இதை விட ரொம்ப பெட்டராக இருந்துச்சு. பட் உங்களுக்கு ரொம்ப ஒரு பெட்டரான ஆடியோ குவாலிட்டி வேணும்னு நினச்சிங்கன்னா Realme Buds Classic வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா கிளாசிக்ல தான் பெரிய டிரைவர் கொடுத்துருக்காங்க. அதோட சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே வேற லெவலில் பிச்சுட்டு போச்சு. பட் இதுலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சவுண்ட் குவாலிட்டி அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. ஸோ அதெல்லாம் சொல்கிறேன், நீங்கள் மோஸ்ட்லி சவுண்ட் குவாலிட்டிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக Realme Buds Classicக்கு போங்க. உங்களுக்கு அந்த பட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Realme Buds 1 வாங்கிக்கோங்க. ஸோ இந்த Realme Buds 2 Neo பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஒரு சில விஷயங்களை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. மெயினாக அந்த மேக்னெட்டிக் கண்ட்ரோல் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. Realme Buds 1ஓட நீங்கள் பார்க்கும்போது Realme Buds 1ல கண்ட்ரோலர்லேயே உங்களுக்கு வால்யூம் அப் பண்ணுறதுக்கு வால்யூம் டவுன் பண்ணுறதுக்கு பட்டன் இருந்துச்சு. இந்த ஒரு கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு பட்டன் தான் சென்டரில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அங்கே கிடைக்கக்கூடிய ப்ளஸ் இந்த சேம் ப்ரைஸிங்க்கு. ஓகே, ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இந்த ஒரு இயர்ஃபோனை பற்றின என்னோட ரிவ்யூ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா தளமாக டிஸ்லைக் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அத்தையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.